ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது பஷீர் நியூ போஸ் யூடியூப் சேனல். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த போர்டை பற்றி நான் ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருந்தேன். ஆமாம், டிபிஏ 3116D2 கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையர் போர்டு. இது வந்து ஒரு 2-in-1 போர்டு. நம்ம 2-in-1 ஹோம் தேட்ரு செட்டு ரெடி பண்ணுறோம்ல, அதுக்குள்ளே போர்டு இது. இது வந்து இது வந்து சப்பு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. இது வந்து இன்புட்டு, இது டிசி இன்புட்டு 12 வோல்ட்டு டிசி இன்புட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து ஆக்ஸு. இது வந்து நம்ம சாக்கெட் போட்டுக்கலாம், ரெண்டுமே இன்னும் தான். அது ஆடியோ இன்புட். இது வந்து அவுட்டு வெளியாகும். இது வந்து உள்ள இதில் தான் சிப்பு இருக்குது, 2 சிப்பும் இருக்கான் உள்ள இதில். அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 6.5 இன்ச்சு சப்பு லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கரு. அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு பானாசோனிக் ஸ்பீக்கர் கொடுத்தாப்புல, அதையும் காமிக்கிறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் தான் அது. ஆமாம், பழைய ஸ்பீக்கரு. ஆனால் இந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் இப்போ வரது கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கேட்கவே நல்லா இருக்குது. நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்புட்டு கொடுத்துட்டு ஸ்பீக்கர் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த போர்டில் வந்து ஷார்ட் சர்க்யூட் இருக்குது. ஏதாவது வந்து நம்ம வந்து கரண்ட்டு வந்து ஹை வோல்டேஜ் வரும்போது அது வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரொடெக்ஷன் ஆகிடும். நம்ம திரும்பி ஆஃப் பண்ணிட்டு போகும்போது தான் திருப்பி அப்படி வந்து தான் திருப்பி வந்து ஆஃப் ஆகும். அந்த மாதிரி போர்டு இது. அப்புறம் இந்த போர்டில் வந்து இன்னொன்று சொல்லணும்னா, இந்த போர்டு வந்து கம்பெனி தரப்பில் இந்த போர்டு மேனுஃபேக்சர் பண்ணாங்கல்ல, அவங்க தரப்பில் அது டேட்டா பேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர்டுக்கு 24 வோல்ட்டு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த போர்டு 24 வோல்ட்டுக்குலாம் தாங்கலை. நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஐசி வந்து ஓவர் ஹீட் ஆகுது. இப்போ வந்து ஹீட்டு இஷ்யூவே இல்லை. 24 வோல்ட்டு 4 ஆம்பியர் நான் கொடுத்தேன். ஆனால் வந்து இது வந்து ஹீட் ஆகுது, இந்த ஐசி சிப்பு ஹீட் ஆகுது. ஆனால் வந்து நம்ம வந்து இது 12 வோல்ட்டு 6 ஆம்பியர் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஐசி வந்து ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஒரு ½ அன் ஹவராக அந்த ஐசி ஆனில் தான் இருக்குது, போர்டு ஆனில் தான் இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஆனால் 24 வோல்ட்டு கொடுக்கும்போது இந்த ஊஃபரோட பஞ்செலாம் நல்லா இருக்குது. சவுண்டு அதிகமான குவாலிட்டியில் இருக்குது. என்னை பொறுத்தவரைனா ஒரு 12 வோல்ட் இல்லாமல் ஒரு 15 வோல்ட்டு 16 வோல்ட்டு கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வந்து நான் வந்து 12 வோல்ட்டு தான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்க்குறதுனாடி 12 வோல்ட்டு தான் நான் கொடுத்துருக்கேன், அதிகமாக நான் கொடுக்கல. நான் வந்து முன்னாடி கொடுத்து பார்க்கும்போது இந்த ஐசி வந்து ஹீட் ஆச்சு. அப்போ நம்ம அப்படியே வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஐசி வந்து சிப்பு போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த போர்டு கொஞ்சம் காஸ்ட்லியான போர்டு. காஸ்ட்லியான ஒரு 1000 ரூபா இருந்தாலும் பெரிய காசு தானே. இப்போ அதனால் சொல்கிறேன், நான் பார்த்து கொடுங்க. அப்போ இதுக்கு வந்து இன்புட், ஆடியோ இன்புட் வந்து ஆடியோ ரிகார்டர் நான் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேறு எல்லாம் சொல்லிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை, டீட்டெயில் ஒன்றும் வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லை. மெயின் வந்து உங்களுக்கு வந்து பவர் சப்ளை தான். எஸ்எம்பிஎஸ் வந்து கொடுக்கும்போது அதான் சொல்கிறேன்ல, 24 வோல்ட்டு கொடுக்காதீங்க. ஒரு 15-16 வோல்ட்டு கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு மேலெலாம் போக வேணாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா இந்த ஐசி வந்து ஹீட் ஆகுது, அதனால் அதை கொடுக்காதீங்க. நான் வந்து ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுறேன். நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ண உடனே எனக்கு காப்பிரைட் விழுந்துருச்சான்னு கேட்டால் ஒரு 3-4 செகண்ட் வந்து அப்படியே ஆடியோ வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் காப்பிரைட் டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் அதை வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன். அது இருந்தால் நம்ம சேனலுக்கு வந்து பிரச்சனையாகும். அதனால் வந்து நான் டிலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சாங் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். ரொம்ப ஒரு துல்லியமான ஒரு இது, நல்லா இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது. நான் இது வந்து முன்னாடி ஆடியோ வந்து போடவே இல்லை, டெஸ்டிங் போடல, இதுதான் ஃபஸ்ட் டைமாக போடுறேன். ஆனால் இந்த போர்டு வந்து ரிவ்யூ போட்டேன். பார்க்காத நண்பர்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதாவது புரியும், அதனால் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் வந்து ஆடியோ ப்ளே பண்ணுறேன். நான் ஃபுல் வால்யூம் தான் வச்சு ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப ஒரு கிளியராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி இருக்குது.
நல்லாயிருக்கும். இதை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் வந்து ஆடியோ ப்ளே பண்ணேன்னு சொன்னால் எனக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதான் சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு வீடியோ அப்லோடு பண்ணின உடனே நான் வந்து ஷெட்யூல்டு தான் அப்லோட் பண்ணேன். ஏன்னா நான் வந்து முன்னாடி வந்து வீடியோ வந்து டைரெக்டாக நான் பப்ளிஷ் பண்ணுவேன். இடையில 1-2 காப்பிரைட் வந்தோடனே வந்து அப்லோடு பண்ணி ஒரு செகண்ட்லேயே காப்பிரைட்டுன்னு வந்துடும். வந்த உடனே நான் வந்து டிலீட் பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, வச்சா அது தப்பு. அது ஏன்னா அடுத்தவங்க சாங்குங்கனால டக்குன்னு வந்து என்ன ஆகிடும், காப்பிரைட் வந்தோடனே சேனலை பேன் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனே நான் டிலீட் பண்ணிடாது. ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதை விட இன்னும் பெட்டராக போட ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த போர்டை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். திருப்பவும் நான் சொல்கிறேன், இந்த போர்டு வாங்குகிற நண்பர்கள் தயவு செஞ்சு இதை வந்து 24 வோல்ட் கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா போர்டு ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை பஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஹைலாம் தாங்காது, கிளாஸ்டிங்கிறதுனால. நம்ம வந்து 12 வோல்ட்டு கொடுத்தாலே 12 வோல்ட்டு அதிகபட்சமாக அதான் இன்னும் 15-16 வோல்ட்டு கொடுங்க. ஆம்ஸு பிரச்சனை இல்லை, 5 ஆம்ஸ், 4 ஆம்ஸு, 6 ஆம்ஸு கூட கொடுங்க. நான் வந்து இப்போ 6 ஆம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள், 6 ஆம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 2 ஸ்பீக்கரு லெஃப்ட் ரைட்டுக்கு போட்டிருக்கேன். இது வந்து ஒன்று 6 ரேஞ்சு சப் ஊஃபர் போட்டிருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது கமெண்டில் சொல்லணும்னா சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் பெட்டராக எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.